வணக்கம். சனீஸ்வர பகவான், ஈஸ்வரம் பெற்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றால், எள்ளு தானம் கண்டிப்பா பண்ணணும். எள்ளு வடை தானம் பண்ணலாம். சரிங்களா? அது இல்லாம ஹார்ட்வேர் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னா, ஒரு வளையம் மாரி வாங்கிக்கலாம். கட்டு கம்பி. கருப்பு கலர்ல ஒரு 100 கிராம், 200 கிராம் வாங்கிக்கோங்க. அது வந்து என்னன்னா, தலைக்கு போட்டு எடுக்கிற மாரி. அத வாங்கி என்ன பண்ணணும் அப்டின்னா, மேற்கு பார்த்து நிற்க வேண்டும். ஒரு வேள மொட்டை மாடியில் நிக்கலாம். இல்ல பைரவர் கோயிலுங்கள்ல போய் நின்னு அத என்ன பண்ணணும்னா, நம்ம தலையில மாட்டி 3 தடவ மேலேருந்து ஸ்லோவா இறக்கி, கால் வழியா எடுத்துட்டு, மறுபடியும் கால் எடுத்துட்டு, மறுபடியும் அந்த வளையத்த மேலேருந்து கீழ. இப்படி 3 தடவ பண்ணிட்டு, என்ன பண்ணணும் அப்படின்னா, அத கொஞ்ச நேரம் கழிச்சு, அத 3 துண்டா கட் பண்ணிடணும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிறை நிலா போல இருக்கும். அத என்ன பண்ணணும்னா, வலது பக்கமா 3 முறையும், இடது பக்கமா 3 முறையும் சுத்திட்டு, அது வந்து கால் படாத இடத்தில் போட்டு விட வேண்டும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, என்ன பண்ணும் காக்கா வந்து அது வந்து எடுத்துட்டு போய் கூடு கட்ட யூஸ் பண்ணும். அப்போ சனீஸ்வரனோட தொல்லைகள் நமக்கு இருக்காது. இத செஞ்சு பாருங்க. கூடவே வந்து தயிர் சாதத்துல எள்ளு, கருப்பு திராட்சை வச்சு பாருங்க. உங்களுக்கு நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.